ஐயோ தலை அடைச்சா. சே ஷூ போ. ஐயோ ஐயோ தலை தம் போட்டாதான். ஒருத்தா யாரா அவன் இடிச்சுட்டு கண்டுக்காம போறான்? ஏய் விட்றா, அவனே ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கான். அவன்கிட்ட போய் டேய் அங்கே பாடுறா. இப்போலாம் பிச்சைக்காரங்க கடை கடையாக வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தண்ணி பாட்டில் ஒன்று, கோல்ட் ஃப்ளாக்ஸ் ஒன்று. சார் பிச்சைக்காரன் இல்லை போடா. ஆமாண்டா, சார் பெரிய பணக்காரர் போல். அவர் சொத்தெல்லாம் யாரோ பிடுங்கி வாங்கிட்டதுனால தான் இப்படி இருக்காராம். ஏய் அதெல்லாம் இல்லைடா, அவன் புள்ளை எங்கேயோ தொலைச்சிட்டான்டா, அதனால தான் இப்படி ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன். ஐயோ எங்கே போச்சு தெரியலையே. என்ன பண்ணுறேன்னா இப்போ மணி மணி பஞ்சு மிட்டாய், மணி பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய்மா, பஞ்சு மிட்டாய், 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 பஞ்சு மிட்டாய். உங்கள் அப்பா அங்கே தான் இருக்காங்க. போகலாமா? போகலாம்ப்பா, போகலாம்ப்பா. அப்பா கிட்ட போகலாம். போகலாம்ப்பா, பயப்படாத, சொன்னா கேளு. ஏய் யாரா நீ அடிக்கிறேன்? எங்கே போன இவ்வளோ நேரம்? இனிமேல் உன்னை பார்த்தேன் அவ்வளோதான். தம்பி வா உக்காரு, பயப்படாதா தம்பி. உன் பேர் என்னடா? உன் பேர் என்னடா தம்பி? உங்கள் அம்மா அப்பா எங்கே? ஏதோ சாப்பிட்றியா? ஏதோ வாங்கிட்டு வரட்டுமா? இங்கே இரு, எங்கே போய்டாத. இதோ வாங்கிட்டு வந்துடுறேன்.
இந்த பிஸ்கட் இல்லை வேணாம் எனக்கு சாப்பிடு. பசிக்கல. இப்போ சொல்லு, உன் பேர் என்ன? உங்கள் அம்மா அப்பா எங்க? என் பேர் தர்ஷன். எங்கள் அப்பா அம்மாலாம் வீட்டில் இருக்காங்க. நீ மட்டும் எப்படி தனியாக வந்த இங்கே? அது இவனை தேடி தான் நான் இங்கே வந்தேன். எது இந்த நாய் தேடிட்டா வந்த? பிஸ்கெட் சாப்பிடு மணி. சாப்பிடு. ஆமாம், இவன் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். சாருக்கு ஏதா பேர் இருக்கா? இருக்கு, நாங்கள் மணின்னு கூப்பிடுவோம். என்ன பேர் சொன்ன? மணி. அங்கிள் அங்கிள் என்னாச்சு? நல்ல பேர். சரி, உங்கள் வீட்டுக்கு எப்படி போவ இப்போ? தெரியலையே, வீட்டை விட்டு ஓடி வர தெரியுது, ஆனால் வீட்டுக்கு வழி தெரியல. மறந்துட்டேன். உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் தெரியுமா? 85953545 மறந்துடுச்சு. அது பரவாயில்ல, அங்கே போலீஸ் அங்கிள் இருப்பார், அவர்கிட்ட சொல்லி நான் உன்னை விட்டுட்டு போகிறேன். அப்போ நீ எப்படி வீட்டுக்கு போவ? நானும் எங்கள் அப்பாவும் அடிக்கடி இங்கே வருவோம். எங்கள் அப்பா என்னை தேடிட்டு இங்கே வருவார். சரி, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம். அப்படியே யாரும் வரலன்னா நான் உன்னை போலீஸ் அங்கிள் கிட்ட விட்டு போவேன். ஓகேவா? ஓகே. பிஸ்கெட் காலி ஆயிடுச்சு, மணிக்கு பசிக்குது. சரி, நீயும் மணியும் இங்கேயே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? இந்த ஆள் இதுக்கடா திருப்பி திருப்பி கடைக்கு வரான். நடக்கிறது பாரு, நல்லா பிச்சைக்காரன் மாதிரி. 2 பிஸ்கெட் பேக்கெட்டு. என்னது பிஸ்கெட் பேட்டா? காசு கொடுத்து வாங்குறாராமாண்டா சாரு. ஓஹோ, அப்படியா? இவராவது காசு கொடுத்து வாங்கிட்டு போறாரு, நீங்களாம் அக்கௌண்ட் தாண்ட வச்சுட்டு போறீங்க. காலையிலேருந்து 4 டீ 2 சிகரெட் குடிச்சிட்டாங்க. காசு எப்போ தான் வரும்னு தெரியல. தர்ஷன், என்னது இதெல்லாம்? உங்களுக்கு தான். சரி, இதை எதுக்கு வாயில் வச்சது நீ? நீங்களும் இப்படி தானே வச்சுருந்தீங்க? அது உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களே, நீ அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போது உனக்கு ஏன் இல்லையா? இருந்தா இப்போ இல்லை. சரி சரி, ஃபீல் பண்ணாத. உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். கதையா? சரி. ஒரு ஊரில் ஒரு குட்டி நாய் இருந்ததுதான். குட்டி நாயா? அது பேர்? பேரா? பேர் மணினே வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் அந்த குட்டி நாய் கூடவே ஒரு அப்பா நாய் இருந்ததுதான். அதோட பேர்? அதோட பேர் செல்வம். ஓகே. அப்புறம் அந்த அப்பா நாய் எப்போவுமே குடிக்குமா, சிகரெட் பிடிக்குமா. அதனாலே அந்த குட்டி நாய்க்கு அப்பாவை பிடிக்காதான். ஓ. ஒரு நாள் அப்பா நாயும் குட்டி நாயும் கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தாங்களாம். அந்த கூட்டத்தில் முதல் தடவையாக அந்த குட்டி நாய் அப்பா அப்படின்னு கூப்பிட்டுச்சான். அது எப்படி? அதுதான் கோவத்தில் இருக்குல்ல. அதான் அந்த அப்பா நாய்க்கும் புரியலையாம். திரும்பி அப்பான்னு கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் எனக்கு அந்த பஞ்சு மிட்டாய் வேணும்னு கேட்டுச்சான். பஞ்சு மிட்டாயா? அப்பா நாய்க்கு ஒரே சந்தோஷமா. அந்த கூட்டத்தில் வாங்கி தரலான்னு பார்த்தா அதான் கூட்டத்தில் இருக்காங்கல்ல, அப்புறம் வாங்கி தரலான்னு நினச்சாராம். போகும்போது வாங்கி கொடுத்துச்சா?
ஆனால் அந்த பஞ்சு மிட்டாய்க்காரன் அப்பா நாய் போகிறதுக்குள்ளே போயிட்டானா. அது அந்த குட்டி நாய்க்கு பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சான். பாவம்ல. ஆனால் அன்னிலேருந்து குடிக்கிறதையும் சிகரெட் பிடிக்கிறதையும் மொத்தமாக அந்த நாய் விட்டுருச்சான். ஏன்? ஏன்னா இந்த குட்டி நாய் தான் இவன் அப்பான்னு கூப்பிட்டுருச்சுல்ல. இந்த குட்டி நாய்க்கு வேறு குடிக்கிறதும் சிகரெட் பிடிக்கிறதும் பிடிக்காதான், அதனால தான் விட்டுருச்சான். ஆனால் அந்த பஞ்சு மிட்டாய் திடீர்னு ஒரு நாள் அந்த குட்டி நாய் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்துச்சான். பஞ்சு மிட்டாய் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சான். பஞ்சு மிட்டாய் வந்துச்சா? பஞ்சு மிட்டாயெல்லாம் இருந்தது, ஆனால் அந்த குட்டி நாய் தான் இல்லை. ஏன்? குட்டிக்கு என்னாச்சு? அந்த குட்டி நாய் காணாமல் போயிடுச்சு. அந்த சோகத்திலே அப்பா நாய் குடிக்கவும் சிகரெட் பிடிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. சோகத்தில் ஏன் சிகரெட் பிடிக்கணும்? அதுக்கு பேச யாரும் இல்லைல்ல, அதனால தான். அதுக்கு நீ ஏன் சிகரெட் பிடிக்கிற? எனக்கும் கூட யாரும் இல்லைல்ல, அதனால தான். அப்போது அந்த குட்டி நாய் மணி மாதிரி உன் கூட யாராச்சும் பேச இருந்தா நீ இதெல்லாம் விட்டுருவியா? அந்த குட்டிலாம் வராது, அது வர முடியாத தூரத்துக்கு போயிடுச்சு. அப்போது நீ ஏன் இப்போ சிகரெட் பிடிக்கல? அதான் கூட நீ இருக்கியே பேசுகிறதுக்கு. கவலைப்படாத, இந்த மாதிரி உன் கூட பேச எப்போவுமே ஒருத்தங்க இருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா வேறு வரல, நீ வா, நான் போலீஸ் அங்கிள்கிட்டே விட்டுறேன், வா போகலாம். இல்லை, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம். வாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அங்கிள். அப்பா கவலைப்படாதீங்க. கேளுங்க அங்கிள். எல்லாம் பார்த்து போலீஸ் அங்கிள் வெயிட் பண்ணி பார்த்துப்பாங்க. பார்க்கலாம் அங்கிள். ஆ அங்கிள் சொல்ல தம்பி, சொன்ன கேளுங்க, வா, நான் விட்டுறேன் உங்களை, போலீஸ் கிட்ட விட்டுறேன், வாங்க வாங்க. தர்ஷன் இப்படி வா. இல்ல பாப்பா, அப்பா இல்ல சொன்னா கேளு, இப்படி வா. வேணாம்ப்பா, பாப்பா வேணாம்ப்பா, பாப்பா வேணாம்ப்பா, பாப்பா வேணாம்ப்பா, வேணாம்ப்பா. தைரியம் தான் என் பையனை இல்லப்பா, வேணாம், அவர் தான் என்னை காப்பாத்தினாரு. ஆமா. ஐயோ சாரி சார், ட்ரெஸ் எல்லாம் பார்த்து நான் உங்கள் டேடிலாம் பார்த்து கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டேன். அப்பா, உங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டு அங்கிள் தான் எனக்கு பிடிச்சிட்டு போக பார்த்தாரு. இவர் தான் என்னை காப்பாத்தினாரு. சாரி சார், தெரியாமல் நடந்து போச்சு, மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல சார், பரவாயில்ல. பையனை பத்திரமா பார்த்துங்க பையனை. சாரி சார். ஓகே சார், தேங்க்யூ. நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வாங்க சார். பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், போலாமா? பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய். சார் சார், ஒரு நிமிஷம், பஞ்சு மிட்டாய் ஒன்று கொடுங்க. 15 ரூபாண்ணே ஒன்று. ஹாய், பஞ்சு மிட்டாய். ஆமா, உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் செல்வம். பாய். செல்வம். அங்கிள், அங்கிள், இங்க பாருங்க. பாய் அங்கிள், பா போலாம்ப்பா. ஏன் இப்போ மணி அவர்கிட்ட விட்ட? பா, இப்போ மணி அவர் கூட இருக்கிறது தான் கரெக்டு. அப்போது அந்த குட்டி நாய் மணி மாதிரி உன் கூட யாராச்சும் பேச இருந்தா நீ இதெல்லாம் விட்டுருவியா? கவலைப்படாத, இந்த மாதிரி உன் கூட பேச எப்போவுமே ஒருத்தங்க இருப்பாங்க. ஏன் அப்படி? ஏன்னா மணி இனிமே யாரும் பையன் மாதிரி. வா 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 வா.